பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த எமர்ஜிங் வேர்ல்டு சொசைட்டி. இதை எழுதினவங்க டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இந்த எமர்ஜிங் வேர்ல்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லும்போது, எமர்ஜிங்னா டெவலப்பிங். ஸோ இந்த வேர்ல்டு வந்து எந்த மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கு, இன்னும் அது டெவலப் ஆகுதா, இல்லை டெவலப் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அது டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான மற்ற வேலையெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோமா அப்படின்ற ஒரு டீப்பான ஒரு டிஸ்கஷனை பற்றி தான் இந்த எஸ்ஸேல அவர் கொடுத்துருப்பாரு. மே 1962 பப்ளிஷ் ஆன அவரோட புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட எஸ்ஸே தான் த எமர்ஜிங் வேர்ல்டு சொசைட்டி அப்படின்றது. இந்த வேர்ல்டு அப்படின்றது ஒரு ஒன்னஸ், எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனால் அந்த ஈக்குவாலிட்டி ஹியூமன் மைண்டில் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினை எடுத்து வைக்கிறாரு. எப்படிலாம் நம்ம டிவைட் ஆகிறோம் அப்படின்னும், நம்ம எல்லாரும் ஒன்றுன்றது நம்மளுக்கு தெரியலை அப்படின்றதையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ரொம்ப நேரோ மைண்டடாக இருக்காங்க. டேஞ்சரஸான மிலிட்ரி, அந்த மிலிட்ரியில் ஃபாலோ பண்ணுற அந்த ரூல்ஸ் மாதிரியே இந்த வேர்ல்டுலேயும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் எல்லாரும் அடிமைப்படுத்தப்படுற விதமாகவும் ஒரே பாதையை நோக்கி, அதாவது ஒரு குறுகலான எண்ணத்தோடு அவங்க ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா மக்கள் படிக்கும்போது தான் இந்த வேறுபாடுகள்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்றுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால எஜுகேஷனுக்கு வந்து அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதனால தான் இந்தியாவில் அவரோட பர்த்டேவை டீச்சர்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எஸ்ஸேல அவர் எஜுகேஷனை விட இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்படி டெவலப் ஆகும்போது மக்களோட மைண்ட் செட்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் ஒரு மேன் டு மேன் எல்லாருமே ஒரு எனிமி மாதிரி பார்க்காம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பீப்புள் எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் இவரோட இந்த எஸ்ஸேயோட கான்செப்டாக இருக்குது. இந்த வேர்ல்டு க்ரோ ஆகும்போது அது எப்படி க்ரோ ஆகுது? ஹியூமன் எல்லோரும் இருக்கணும், அவங்க புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்மளோட கல்ச்சர் மாறும், நம்மளோட ட்ரெடிஷன் மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது தான் வேர்ல்டு வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே இப்போது ஈஸியாக ஆகும்போது அது டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வேர்ல்டு டெவலப் ஆகும்போது கூடவே சேர்ந்து ஹியூமனும் வளர்றான் இல்லையா? அவனோட ஹார்ட் அண்ட் மைண்டு ரெண்டுமே வளருது. அவனோட மைண்டு வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும்போது தான் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. நியூ இன்வென்ஷன் எல்லாம் அவன் க்ரியேட் பண்ணுறான். ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கு மென் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கிறான். அப்படி மென் க்ரோஅப் ஆகும்போது அவன் மட்டும்தான் க்ரோனப் ஆகிறான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கக்கூடாது. ஈக்குவலாக எல்லா ஹியூமன் பீயிங்குமே அவனை மாதிரி வளரதான் செய்கிறாங்க. ஆனால் சிலர் எந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட சொசைட்டி, நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட ஸ்டேட் மட்டும்தான் வளரணும் அப்படின்னும் மற்றவங்க வளரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியலை, இந்த வேர்ல்டு அப்படின்றதே ஈக்குவலானது, எல்லாருமே ஹியூமன், எல்லாரும் ஒன்று போல தான் நம்ம வளர்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வளர்ந்துட்டு வர்ற இந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆங்கர், வைலன்ஸ், இது எல்லாமே இப்போ ஜஸ்ட் ஒரு பர்த் பெயின் மாதிரி தான். அது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உலகம் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் புரியும் போது அவங்களுக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதோட டெம்ப்ரவரினஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பெர்மனெண்ட்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைலன்ஸ், ஆங்கர் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரியான ஒரு பர்த் பெயின் மாதிரி தான். இந்த புதுசாக வளர்ந்துட்டு வர்ற உலகத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேர்ல்டு வந்து ஆல்ரெடி 1 அப்படின்னு தான் இருக்குது. அது வந்து 2 டிவைட் ஆகலை, 4, 5 அது டிவைட் ஆகவே இல்லை. வேர்ல்டு அப்படின்றது ஒரே வேர்ல்டு தான். எல்லாருமே ஹியூமன் தான். எல்லாருக்கும் ஈக்குவலான குவாலிட்டிஸ் தான் இருக்குது. ஹியூமன் அப்படின்னாலே அவனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், அவனோட ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு காமனான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். அவங்களோட லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஹியூமன் எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ அந்த காமன் அப்படின்ற விஷயத்துலேயே எல்லோரும் ஈக்குவல் ஆகிட்டோமா? ஆனால் மற்றவங்க யாரும் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஹியூமன் எல்லாரும் ஒன்று தான், நம்ம ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டும் கூட அதானே. ஹியூமனிட்டி அப்படின்றது ஒன்னஸ், எல்லாருமே ஒன்று. ஹியூமனிட்டின்றதில் அமெரிக்கன்ஸும் அதில் தான் வருவாங்க, ஆஃப்ரிக்கன்ஸும் அதில் தான் வருவாங்க, இந்தியன்ஸும் அதில் தான் வருவாங்க. ஸோ எல்லாருமே ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈக்குவலாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நம்மளோட மென்டல் மேக்கப் எல்லாமே ஒன்று தான். ஆனால் சில நேரம் நம்மளுக்கு கொஸ்டின் வரும், அது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? சில பேர் ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு
போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எல்லாருமே நார்மலாக எப்படி நம்ம எல்லாருமே பிறப்போமோ அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே பிறந்திருப்பாங்க. ஸோ பை பர்த் வந்து எல்லாருமே ஈக்குவலாக தான் இருந்திருப்போம். பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை பிறக்கும் போதே சில டிஃபிகல்ட்டிஸோடு அவங்க பிறந்திருக்கலாம். பட் எல்லாருமே ஈக்குவல் தானே, எல்லாருக்குமே ஃப்ளஷ் இருக்குது, எல்லாருக்குமே பிளட் இருக்குது. ஸோ ஹியூமன் அப்படின்றது வந்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சேஞ்சஸ் நம்மளுக்குள்ள மைன்யூட்டான சேஞ்சஸ் இருக்கும். அது இல்லை அப்படின்னா ஹியூமன் டு ஹியூமன் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட கலர், டோன், அப்புறம் ஜெண்டர், இது எல்லாத்தையும் வச்சு நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக சில ஆஸ்பெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஹியூமன் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே ஈக்குவல், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளுக்குள்ள இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும்போது எந்த விஷயத்தில் நம்ம காமன் ஆகும் அப்படின்னா பர்த். ஹியூமன் அப்படின்னாலே நம்மளோட பர்த் வந்து எல்லாருக்குமே காமன் தான். அப்புறம் நம்ம வளர்றது, ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட், அப்புறம் அடல்ட்டு, அப்புறம் ஓல்டேஜ், எல்லாமே எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னஸ். இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் ஆகும். கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ எல்லாருக்குமே ஈக்குவலாக இவங்க வந்து ரிச்சான பீப்புள், இவங்க புவரான பீப்புள், இவங்க பிளாக்ஸ், இவங்க ஒயிட்ஸ், அந்த மாதிரி இந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் எல்லாருக்கும் காமனாக தானே இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே மாதிரி எல்லாருமே காமன் தான். ஹிஸ்ட்ரியும் இதை ஒத்துக்கும், நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆரிஜின், ஒரே டெஸ்டினி. எல்லாருமே ஒரு 9 months அம்மாவோட வயிற்றுல இருந்துட்டு அப்புறம் நம்ம பிறக்கிறோம். பிறந்ததுக்கப்புறமா நம்மளோட டெஸ்டினியை பொறுத்து நம்ம எப்போ இறந்து போகணுன்னு இருக்கோ அந்த வயசில் நம்ம இறந்து போயிடுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட அந்த டைம் டியூரேஷன் வேணால் சேஞ்ச் ஆகலாம், ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பிறந்தவங்க எல்லாரும் இறந்து போவாங்க அப்படின்றது நார்மலாக காமனான ஒரு ட்ரூத் தானே. ஸோ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒரு சிங்கிள் சொசைட்டி அப்படின்ற ஒரு டோர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு சிங்கிள் சொசைட்டி தான், ஒரே ஒரு பாதை தான் இருக்குது இந்த வேர்ல்டில். சொசைட்டி அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டில் உள்ள எல்லாருமே அந்த சொசைட்டியில் தான் வருவாங்க. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் சொசைட்டி. இப்போ இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சொசைட்டி, அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு சொசைட்டி, கண்ட்ரீஸ்குள்ளேயே இன்னும் நிறைய டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் குரூப் எல்லாருமே சொசைட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு குரூப் தான் இந்த வேர்ல்டுலேயே, அது ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நேஷன்ஸ் எல்லாமே எக்கனாமிக்கலாக தான் கனெக்டடாக இருக்குது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு, எக்கனாமிக்கலாக ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த 2 நாடும் ஒரு கனெக்டில் இருக்கும். அதர்வைஸ் எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாண்ட் அவங்களுக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்புறம் மாடர்னைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய இடங்களில் தொழில்துறையில் நிறைய வளர்ச்சி வந்துட்டே இருக்குது. நம்ம இவ்வளோ நாளும் கையால் செஞ்ச எல்லா விஷயத்தையும் இப்போ மெஷின்ஸே பண்ணுது. நிறைய இடங்களில் ஹியூமனுக்கு வந்து வேலையே இல்லை, ஏன்னா எல்லா ஒர்க்கையுமே நீட்டாக மெஷின்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துரும். இதனால நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமே நம்மளால் பண்ண முடியும். ஹியூமன் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ குயிக்காக பண்ண முடியாது. மெஷின்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு சீக்கிரமே அந்த வேலை நடக்குது. மாடர்னிசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க நிறைய இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினச்ச விஷயத்தெல்லாம் இந்த செல்ஃபோன் வந்து பாசிபிள் ஆக்கியிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஸோ நம்மளோட வேர்ல்டு வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. சயின்ஸ், லாங்குவேஜ், இன்னும் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம வேர்ல்டு வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட், கல்ச்சர், சயின்ஸ், லிட்ரேச்சர், இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அளவுக்கு நம்ம அதில் உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நம்மளோட தான், ஏன்னா ஹியூமன் எல்லாரும் சேர்ந்து தான் அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இவரோட ரெக்வெஸ்ட் என்னவா இருக்குன்னா, அந்த வளர்ந்து வர்ற நாடு வந்து இன்னும் ஹெல்த்தியாக வளரட்டுமே. இப்போ நம்ம நாட்டில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது மற்றவங்கள அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, நம்மளோட சேர்ந்து மற்றவங்களும் வளர்கிறதுக்காக இருக்கட்டுமே அப்படின்றது தான் இவரோட ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரேடியோ, டிவி, ப்ரெஸ், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் முன்னாடி கிடையாது, இப்போ தான் இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. முன்னாடி ஃபாரினில் இருந்தவங்களுக்குலாம் நம்மளால் வீடியோ கால் பேச முடியாது, ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். தூரமாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப பக்கமாயிட்டாங்க. ஃபாரினில் இருக்கிற முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க கிட்ட கூட நம்மளால் பேச முடியும். ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லாமே ஓகே தான்.
ஆனாலும் இந்த டெவலப்மெண்ட்டை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல விதத்தில் இது இருந்துச்சுன்னா ஓகே. மற்ற நாட்டில் என்ன நடக்குன்றதை நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கும் அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வழி நம்ம தேடுறதுக்கும் இது வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா நேரோ நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வைடாக இருக்கணும், எல்லாருமே ஒன்றுன்னு நம்ம நினைக்கணும், நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ஷேர் பண்ணணும், எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கணும். ஆனால் நேரோ மைண்டடாக நம்ம மட்டும்தான் முன்னேறணும், பக்கத்து நாட்டுக்காரன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நேரோ மைண்ட் வந்து மாடர்னிசம்க்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மாடர்னிசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறோம், அட் த சேம் டைம் இப்போ நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து முன்னாடி இருந்த நிறைய ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வேர்ல்டு டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நேரோ நேஷ்னலிசம், டேஞ்சரஸான மிலிட்ரிசம் இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ஷியன் கிரீக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வார் தான் எல்லா சேஞ்சஸ்க்கும் ஒரு காரணமாக இருக்குது, ஃபாதர் ஆஃப் ஆல் சேஞ்சஸ் அப்படின்னு வாரை சொல்லியிருக்காங்க. ஒரு வார் நடக்கும்போது அந்த கண்ட்ரி வின் பண்ணிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது, வின் பண்ண அந்த கண்ட்ரியை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போது டிஃபீட் ஆன கண்ட்ரியில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், எவ்வளோ மக்கள் அதில் இறந்து போயிருப்பாங்க, அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க. ஸோ அஸ் அ ஹியூமனாக உனக்கு கொஞ்சமாவது ஹியூமனிட்டி இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் இறந்து போய் நம்ம வின் பண்ணணுமா அப்படின்ற விஷயத்த நீ யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வார் நடக்கும்போது ஹோல் சிவிலைசேஷனே டெஸ்ட்ராய் ஆகுது, அவ்வளோ மக்களும் அதில் இறந்து போகிறாங்க, அவங்களோட லைஃபே இல்லாமல் போகுது, அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாமல் போகுது. அப்படி ஒரு வார் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் அவங்க நேஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மிலிட்ரி பவர் தான் அவங்களோட ப்ரைட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை இல்லையா, எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் கண்ட்ரியோட பவரே. அதுதான் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா எந்த கண்ட்ரியையும் அவங்களால டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் அவங்க மிலிட்ரி பவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மிலிட்ரி பவர் எதுக்காக ரெடி ஆகுது, மற்ற கண்ட்ரியை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக, வாரில் வின் பண்ணுறதுக்காக. அப்படி வாரில் வின் பண்ணி மற்ற கண்ட்ரியில் உள்ள எல்லாரையும் நம்ம கொலை பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை எடுத்து வைக்கிறாரு. 1959 யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு ஐசிபிஎம் அப்படின்ற ஒரு பாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசிலஸ் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து 6000லேருந்து 9300 மைல்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் இதால் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மற்ற கண்ட்ரீஸை அழிக்கிறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணணுமா, மற்ற கண்ட்ரீஸ் வளரணும், நம்ம நாடு எந்த அளவுக்கு வளருதோ அதே மாதிரி மற்ற நாடும் வளர்ந்தால் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே அது டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ இந்த வேர்ல்டு மொத்தமும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நினைக்க மாட்டோம், எல்லாருமே ஹியூமன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. 1 to 1 நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா லாஸ்ட்டில் இந்த எர்த்தில் ஹியூமன் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நாட் ஓன்லி ஹியூமன், எல்லாருமே. பாம் பிளாஸ்ட்லாம் நடக்குதுன்னா அதனால ஒரு சின்ன பிளான்ட் கூட அந்த இடத்துல வளர முடியாத அளவுக்கு அதோட எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹியூமன் அப்படின்ற அந்த ரேஸே இல்லாமல் போயிடும், அந்த அளவுக்கு ஏன் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழணும், இல்லை எல்லாருமே செத்து போயிடணும், ஒரு சொசைட்டியே காணாமல் போகும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா either we live together or we die together. இப்படி சண்டை போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையாக சாகடிக்கிறதுக்கு மொத்தமாக எல்லாரும் செத்து போயிடுவோம், இல்லைன்னா நம்ம சமாதானம் ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து வாழ்வோம். இட் இஸ் எய்தர் ஒன் சொசைட்டி ஆர் நோ சொசைட்டி. ஒன்று எல்லாருமே ஒன்று, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே சொசைட்டியாக இருப்போம், இல்லைன்னா சொசைட்டியே வேண்டாம்ப்பா, இந்த உலகமே வேண்டான்னு சொல்லி எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க ரோட்டில் நின்று பப்ளிக் பிளேஸில் இருந்த பாகிஸ்தானில் இருக்கிற செலிப்ரேட் பண்ணப்படுற விஷயங்களை பற்றி, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இந்தியன் சினிமா பற்றியோ லிட்ரேச்சர், மியூசிக் எதுவாக வேணா இருக்கலாம், அதை பற்றிலாம் ப்ரைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் எனிமி கண்ட்ரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனாலேயே அந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து 1 to 1 எப்போவுமே ப்ரைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ சைனாவில் உள்ளவங்க யாராவது ஏன்ஷியன்னஸ் ஆஃப் டிபெட் ஆர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பர்மா இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பப்ளிக் பிளேஸில் பேசுகிறாங்க, அவங்க ஜஸ்ட் உச்சரித்தாலே போதும் அவங்கள சைனா கவர்மெண்ட் வந்து ப்ரிசனில் தூக்கி போட்டுருவாங்களாம்.
அதே மாதிரி பிரிட்டிஷில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிசன் அயர்லாண்டை பற்றி பேசினாலோ, இல்லை அங்கே நடக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அங்கே இருக்கிற லிபர்ட்டியை பற்றியோ, இல்லை அவங்களோட ஃப்ரீடமை பற்றியோ பேசினாங்கன்னா பிரிட்டிஷில் உள்ளவங்கெல்லாம் அந்த பேசின அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து நாட்டுக்கே துரோகம் பண்ண ஒரு துரோகி மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்குள்ளேயும் செல்ஃபிஷ்னஸ் மாதிரி ஆகுது. அவங்களோட கண்ட்ரியை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு செல்ஃபிஷான விஷயம் ஆகுது. இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் ரீசனாக என்ன இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் உள்ளவங்க அவங்க தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரியும், அவங்களுக்காக தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீக், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் இப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களோட லைஃப்பை அழிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக காந்திஜியோட ஒரு கோட்ஸோடு முடிக்கிறாங்க. என்னைக்கு நம்மளை போய் சரண்டர் பண்ணிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் எல்லாருமே ஒன்று நினச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்பான வேர்ல்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.